ஹலோ சார். ராம்தாஸ் சார். நம்ம புருஷோத்தமன் சார் இருக்கார்ல? என்னாச்சு சார்? சார் நேற்று ராத்திரி ஹைவேஸில் இருக்கும்போது ஒரு கார் இடிச்சிடுச்சு, இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்டேன். உங்களுக்கு தெரியுமா? ஐயோ தெரியாது சார். என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்கு. யாரோ என்ன ஃபாலோ பண்ற மாதிரியே தோணுது. புருஷோத்தமன் சார் சாகரத்துக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. அவர் பேசுனது என்னமோ பயந்து பேசுன மாதிரி இருந்துச்சு. நீ இப்போ எங்க இருக்க? நான் இப்போ குவார்டர்ஸில் இருக்கேன் சார். கவனமா இரு. நிறைய அநியாயம் பண்ணிருக்கல்ல, என்ன நடந்தாலும் ஜாக்கிரதையா இரு. சரி சார். அது இன்னைக்கு நான் மதியம் வரைக்கும் லீவ் எடுத்திருக்கேன். பில்டிங் இஷ்யூ ஆளுங்களை இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே வர சொல்லு. Rich and elite bathwear designed by Zoyo, the ultimate. விடுமுறையில் இருந்த போலீஸ் மிக கொடூரமான முறையில் கொல்லப்பட்டார். குமாரபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அனில் சார் தான் கொல்லப்பட்டார் என்று தெரிய வந்துள்ளது. ஜன்னலுடன் சேர்த்து கழுத்தை கயரால் இறுக்கி கொல்லப்பட்டார் என்று போலீஸ் விசாரணையில் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் விசாரணையில் இது கொலைதான் என்று லோக்கல் போலீஸ் சொல்லியிருக்காங்க. குடியிருந்த ஆய்வு செஞ்சு குற்றவாளியை கண்டுபிடிச்சோன்னு நம்ம டிஎஸ்பி மதுசூதன் சார் மீடியா கிட்ட சொல்லியிருக்காரு. என்ன சரி யாரோ என்ன ஃபாலோ பண்ற மாதிரியே தோணுது. கூடிய சீக்கிரத்தில் குற்றவாளியை கண்டுபிடிப்பது முதலமைச்சர் வலியுறுத்தினார். இதைத் தொடர்ந்து போலீசாரும் குற்றவாளி யார் என்று குழு அமைத்து தீவிரமாக தேடினர். கூடிய விரைவில் கோர்ட்டில் ஆஜர் செய்வதாக டிஜிபி மதுசூதன் சார் கூறியுள்ளார். அப்பா, இந்த பேக் அங்கே வச்சிரு. கொஞ்சம் தண்ணி வேணும், ஒரு கிளாஸும். சரி. ஹலோ ராமதாஸா? நான் தான். நீ வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வீட்டில் போய் ஒளிஞ்சிருந்தா தப்பிச்சிடலான்னு நினச்சியா? நீ எங்கே போய் ஒளிஞ்சிருந்தாலும் உன் பின்னாடி நாங்கள் இருப்போம். போன வைடா பரதேசி. ஏமா சாரி இல்லையா? தூங்குறாரு, கூப்பிடுற. அப்பா, அப்பா. எதுக்கு இப்ப கத்திக்கிட்டு இருக்க? என்ன அசோகா? சார் நேற்று வர முடியல. நல்ல சூப்பரான ஒரு சரக்கு கிடச்சிருக்கு, கொண்டு வரட்டுமா?
இங்கே வேண்டாம், நம்ம இடத்துக்கு போயிடலாம். ஆ. நீ இரு, நான் இப்போ வந்துடுறேன். ஸ்ரீநாத்தனை ஒரு பாக்கெட்டு கிங்ஸ் கொடுங்க. சார் சதீஷ், இங்கே தான் இருக்கியா? இங்கே தான் சார் இருக்கேன். நீங்கள் வந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். இதுக்கப்புறம் இங்கே தான் இருப்பீங்களா? ஆ, இங்கே தான் இருப்பேன். இந்தாங்க சார். வீட்டு எப்படி போகுது? ராஜாவடி இருக்கு போகுது சார். சீக்கிரம் அந்த வீடியோ இருக்குல்ல, பார்த்துட்டு அது வாங்கட்ட ஒரு பாக்கெட். முடிய மாட்டேங்குது. அது கொடுங்க. சிசர் வேணுமா? இந்த அண்ணா மீதியை கணக்கில் எழுதிருங்க. அது யாரு அசோக்? யாரு? இந்த தோட்டத்துக்கு வேலைக்கு வந்திருக்கேன். வண்டி எடு. என்னம்மா இந்த பக்கம்? அக்கா நான் கடைக்கு. அதுக்கு ஏம்மா இந்த வழியில போற? அது போற வழியில ரேஷ்மா வீட்டுக்கு போகணும்னு நினைச்சேன். ஓஹோ, சரிம்மா. சரிம்மா. பாவம் அந்த பொண்ணு. ஆனாலும் அந்த பொண்ணு அம்மா எல்லாமே வளர்ந்துருக்கால. அம்மா இல்லனா என்ன, ராஜேஸ்வரி அம்மா சொந்த பொண்ணு மாதிரி வளர்க்குறாங்க. ஆனா அவரு ரிட்டையர் ஆயிட்டாருல கேள்விப்பட்டேன். இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ரோஷன், நான் போறேன். இரு. இப்படியா பயப்படுத்துவ? உன்னை பயமுறுத்ததுக்காக தான் இப்படி பண்ணேன். கொலை கேஸை கண்டுபிடிக்கிற தைரியமான போலீஸ்காரனோட பொண்ணு தானே நீ? அதெல்லாம் சரிதான். ஆனா எனக்கு தைரியம் மட்டும் இல்ல. அம்மா, நீ காலேஜ் படிக்கும்போது உனக்கு ஒரு பையன் லவ் லெட்டர் கொடுத்தான்னு உங்க அப்பா படிப்பை நிப்பாட்டிட்டு உன்னை வீட்லயே இருக்க சொன்னார்ல. அவருக்கு மட்டும் இது தெரிஞ்சா என்ன நடக்கணும்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஹேய், என்ன நடந்தாலும் சரி, நான் உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அது ஏன்னா நான் உன்னை அவ்வளோ லவ் பண்றேன்.